Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் நகெட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் நகெட்ஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். சிக்கன், பிரெட் கிரம்ஸ், ஒரு முட்டை, மிளகாய் தூள், உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ், கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கோம், பிரெட், இஞ்சியும் பூண்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதில் கார்னர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்ச பிரெட்டை மிக்சியில் போட்டு தூள் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் சிக்கனை போட்டுக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சதை நம்ம போட்டுக்க போகிறோம். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா அரைப்பட்டுடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் இன்னொரு ஷீட் எடுத்து நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நமக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது ரெடியாகிற இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சிக்கனில் இருக்க சில ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். சிக்கனில் ஜிங்க் சத்து இருக்கிறதுனால அது சரியான நேரத்துக்கு பசியை தூண்டும். இதில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா உயரமாகவும் வலுவாகவும் வளருவாங்க. இதில் புரோட்டீன் அதிகமாகவும் கொழுப்பு குறைவாகவும் இருக்குது. ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சுக்கிறோம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எக்கில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் போட்டுட்டு இப்போது இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம 1 hour இல்லை 1.5 hour ஃப்ரீசரில் நல்லா ஊற விட்டோம்னாக்கா நல்லா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிக்கன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சிக்கனை அளவாக நம்மளோட உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் செலினியம் இருக்கிறதுனால மூட்டு வலி வராமல் தடுக்கவும் இது உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை சொன்னேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளோட நகெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்